ஹலோ, குட் மார்னிங் வீவர்ஸ். நான் இப்போ உப்புமா பண்ண போகிறேன். அந்த உப்புமாவை நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நான் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். இப்போ அந்த உப்புமாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் வீவர்ஸ்: சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், புதினா, கருவேப்பில்லை, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், ரவை, எண்ணெய், இதோட கடுகு, பருப்பு, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். இது நான் காலையில் சமையலுக்கு பண்ண போகிறேன். சமைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கெல்லாம் வீடியோ போட்ட மாதிரி இருக்கும். நான் மாதிரி ஆடு மேட்சாப்பில் இருக்கு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாப்பில் இருக்கணும்ல, ரெண்டு வேலை ஒரே இதை நடக்கணும். அதனால் நான் உங்களுக்கு இப்போ தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வியூவர்ஸ். தக்காளி மட்டும் நம்ம போட போகிறப்ப டக்குன்னு கட் பண்ணி அதில் போட்டு வியூவர்ஸ் கட் பண்ணி வச்சோன்னா அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் வெளியில் போயிடும். அப்புறம் கடுகு, பருப்பு தாளிக்க கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சாம்பார் பவுடர், எண்ணெய். இது மசாலா. நம்ம இப்போ எல்லாருமே பிரியாணி சாப்பிட்றது மாதிரி எல்லோரும் லைக் பண்ணுறது ஒன்றும் பிரியாணி தான் மிகஸ். அதனால் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாப்பிட்றப்ப அது உப்புமானே மறந்துடும். நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும் வியூவர்ஸ். அதனால் அது கொஞ்சம் ஹலோ வியூவர்ஸ். இப்போ அடுப்பை வானலியை வச்சு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும் வியூவர்ஸ். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு, பருப்பு போடுறோம். இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும். வெடித்ததுமே கொஞ்சம் சோம்பு 2 போட்டுட்டு கொஞ்சமாக இந்த கறி மசாலா தூள் போட்டது உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதோட பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் இதில் புதினாவை வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கினது கொஞ்சம் சைடில் வச்சு நம்ம இந்த புதினாவை 2 வதக்கி வேறு சேர்ந்து வதக்கி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுமே இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தக்காளியை உடனே கட் பண்ணி இதில் போட்டு ஒரு வதக்கணும். நம்ம முன்னாலேயே கட் பண்ணி வச்சோன்னா அதில் இருக்க எல்லாம் மிக்சியில் போயிடும். அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி போடுறது. இந்த மாதிரி தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கணும். வதக்கிட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு இதுலேயே ரவையை நம்ம போடணும். போட்டு லைட்டாக வறுத்துடணும். இந்த வறுக்கிற டயத்தில் நமக்கு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் போட்டால் பரவாயில்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு வறந்ததுமே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ கலக்கிறப்ப லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு சாம்பார் தூள் லைட்டாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம 1 கப்பு ரவை போட்டோம் இல்லையா, அது மாதிரி 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நல்லா கிளறி கொஞ்சம் அமுக்கி விட்டு 1 நிமிஷம் தட்டு போட்டு மூடணும். அதுக்கு முன்னாடி லைட்டாக சுற்றி நெய் 1 ஸ்பூன் விட்டுருங்க. கொஞ்சமாக விட்ட போதும். இது அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு நிமிஷம் சின்ன அடுப்புலேயே வச்சுக்கணும். மூடி வச்சு 2 நிமிஷம் நாட்டு எடுத்து நம்ம இப்போ கிளறி விட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா நல்லா விட்டோம்னா நல்லா பொழு பொழுன்னு கரைச்சிருக்கு.
இது நல்ல உப்புமா. இது வந்து நல்லா பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கம்ம கம்மன்னு வாசம் இருக்கும். அடிக்கடி பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் சாம்பார் குருமா ஏதோ வீட்டில் எடுத்து வச்சு நம்ம அது சாப்பிட்லாம். ஏதோ வீட்டில் எடுத்து வச்சு நம்ம அது சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் இந்த குருமா சாம்பார் தேங்காய்